வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மோட் ஓட டெஃபினிஷன். மோட் இஸ் த வேல்யூ விச் அக்கர்ஸ் மோஸ்ட் ஆஃபன். நிறைய தடவை எந்த வேல்யூ நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கோ அந்த வேல்யூவோட பேர் தான் மோட். இது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருந்தால் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறது எடுத்துப்போம். ஃப்ரீக்வன்சியோடு கொடுத்துருந்தாங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதோட வேல்யூ தான், அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் நம்மளோட மோட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா அண்ட் டிஸ்க்ரீட் டேட்டாக்கான சம்ஸ் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்க்ரீட்டுக்கும் ஃபார்முலா கிடையாது, கண்டினியூஸ்க்கு மட்டும்தான் நமக்கு மோடில் ஃபார்முலா இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் அண்டு டிஸ்க்ரீட் சேர்த்து பார்க்க போகிறோம். மோட் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மோட் ஃபார் த செட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா, இதில் ஃப்ரீக்வன்சி இல்லை. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா. இதில் எது மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் டேட்டானா ஃபார்முலா கிடையாது, எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு மோட். ஸோ இங்கே செக் பண்ணால் 2 2 டைம்ஸ் இருக்குது அண்ட் 3 ஒரு தடவை தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 5 3 டைம்ஸ் இருக்குது. மீதியெல்லாம் ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ 5 தான் இங்கே நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால மோட் ஈக்குவல் டு 5. ஸோ இதில் வேறு எந்த கால்குலேஷனும் இல்லை, எது அதிக தடவை இருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு மோட். செகண்ட் எக்ஸாம்பிள், கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவோட பேர் டிஸ்க்ரீட் டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டாக்கும் நமக்கு மோடுக்கு ஃபார்முலா கிடையாது. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, இந்த கொடுத்துருக்குற ஃப்ரீக்வன்சியில் எது மேக்ஸிமமோ அதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்றது 15. ஸோ 15க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸ் தான் நம்மளோட மோட் வேல்யூ. ஸோ இங்கே மோட் ஈக்குவல் டு 11. ஸோ பெருசாக ஃபார்முலாலாம் வச்சு நம்ம மீடியன்லாம் போட்ட மாதிரி இங்கே எதுவுமே பண்ண மாட்டோம். எது மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ இல்லை எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோ அதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. கண்டினியூஸ்க்கு வரும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கண்டினியூஸோட ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இந்த 2 ப்ராப்ளமும் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக இந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சரை ஷேர் பண்ணிடுங்க. ஒன்று இண்டிவிஜுவல் டேட்டா, இன்னொன்று டிஸ்க்ரீட் டேட்டா. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூஸ் டேட்டாக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மோடோட கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாக்கு நமக்கு ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஸோ இங்கே எல்ன்றது லோவர் லிமிட், இந்த எல்ன்றது லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். இங்கே நான் அதோட அப்ரிவேஷன் எழுதுகிறேன். எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ எல்லாமே நம்ம மாடல் கிளாஸ்க்கு கரஸ்பாண்டிங் தான் எழுதுகிறோம். எல் லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். f0ன்றது ப்ரிடிசிசர், முன்னாடி இருக்கிற வேல்யூ. நம்ம அதை எப்படி எழுதலாம்னா ப்ரீசீடிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், இல்லைன்னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூ. மாடல் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் த மாடல் கிளாஸ் அப்படின்னு எழுதலாம். f2ன்றது நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ f2. சின்றது கிளாஸ் லிமிட். ஓகே, இந்த ஃபார்முலா இருந்தால் நம்மளோட கண்டினியூஸ்க்கான சம்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதில் இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். மோடோட ஃபார்முலா எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டினியூஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கால்குலேட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம மோட் கால்குலேட் பண்ண போகிறோம்.
இப்போ மோட் கால்குலேட் பண்ணால் முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு தெரியணும். இதை நம்ம வேர்ட்டிக்கலாக எழுதிட்டும் சம் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை இதை இப்படியே வச்சும் ப்ரொசீட் பண்ணலாம். நான் இப்போ இதை வேர்ட்டிக்கலாக மாற்றி எழுத போகிறேன். இருக்க எல்லா வேல்யூவும் வேர்ட்டிக்கலாக எழுதிட்டோம். இப்போ நம்ம முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோ அதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். அப்போ இதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். ஸோ மாடல் கிளாஸில் இருக்கிற லோவர் லிமிட் தான் நம்மளோட எல். ஸோ எல் கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா எழுதலாம். முதல்ல மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 minus f0 minus f2 into c. ஸோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூவும் நம்ம இந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். முதல்ல எல் லோவர் லிமிட், இதுதான் லோவர் லிமிட். ஸோ எல் ஈக்குவல் டு 20. அப்புறம் எஃப்ஒன்றது மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ f1 ஈக்குவல் டு 20. f0ன்றது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ, இதுதான் நம்மளோட f0. f0 ஈக்குவல் டு 10. f2ன்றது நம்மளோட மாடல் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ. ஸோ f2 ஈக்குவல் டு 15. c ஈக்குவல் டு கிளாஸ் லிமிட், ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற லிமிட். ஸோ இந்த லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 5. ஸோ c ஈக்குவல் டு 5. இந்த எல்லா வேல்யூவும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மோடு ஈக்குவல் டு எல், எல்லோட வேல்யூ 20 ப்ளஸ் f1ஓட வேல்யூ 20 மைனஸ் f0 c 10, 2 into f1 20 minus f0 10, f2 15 into 5. முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு சி 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் 20யோட ஆட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணால் நமக்கு 10/15 வருது. இந்த வேல்யூ 10 by இங்கே 15, இது இன்ட்டு 5. 5ஆல் இது கேன்சல் பண்ணும்போது 3. 3ஆல் 10 கேன்சல் பண்ணும்போது 3.333 போயிட்டே இருக்கும். ஆட் பண்ணால் 23.33. இதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக இங்கே மாடல் கிளாஸ் எடுத்து போட்டுட்டோம். சம்டைம்ஸ் நம்மளால் இந்த மாதிரி மாடல் கிளாஸ் எடுக்க முடியாது. எப்போ எடுக்க முடியாது அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ இதே மாடல் கிளாஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே இருந்தால் அது f1. இப்போ அதுக்கு முன்னாடி வேல்யூ தான் நம்ம f0ன்னு எடுப்போம். f0 நமக்கு பாசிபிள் கிடையாது. f0 பாசிபிள்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மாடல் கிளாஸ் லாஸ்ட்டில் இருந்தாலும் f2 நமக்கு மிஸ் ஆகும். f2 மிஸ் ஆகும்போதும் நம்மளால் மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாடல் கிளாஸ் ஃபஸ்ட்டு வேல்யூவாவோ லாஸ்ட் வேல்யூவாவோ இருந்தால் நம்மளால் இந்த மோட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடோட பேர் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எம்பெரிக்கல் ஃபார்முலாவோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இங்கே நிறைய டேட்டா இருக்குது. மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி, இது ஒரு கண்டினியூஸ் அண்ட் இது இன்க்ளூசிவ் மெத்தட். 10லேருந்து 10 தான் இருக்குது, கேப் கிடையாது. ஸோ இது பேர் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இப்போ இது ஒரு கேப் இருந்தால் இங்கே 0 to 10, இங்கே 11 2ன்னு ஆரம்பிச்சிருந்தா அங்கே ஒரு கேப் இருக்கும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பேர் வந்து இன்க்ளூசிவ் டைப். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்க்ளூசிவ் டைப்புக்கு ஒரு சம் போட்டிருக்கோம். அது ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற சம்மை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சரை ஷேர் பண்ணிடுங்க.